ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் 2 டேஸ் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணீங்களா? ஓகே. இப்போ மண்டே மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஆல் டைம் ஹை மேலேயே போயிடுச்சு மார்க்கெட்டு. இதுக்கு மேலே ஏறுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். என்னோட கெஸ் படி 2 டேஸும் மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சேன். அதே மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் கீழே தான் இறங்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக லாஸ்ட் டே பார்த்தா ஃப்ரைடே நானே ராங் என்ட்ரி கொடுத்துட்டேன். அதனால் ஒரு 3000 பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு 4 ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே கொஞ்சம் ஓவர் ட்ரேடு தான். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேபிட்டலை காப்பாற்ற முடியும். ஆக்சுவலாக நம்ம ஜெயிக்கிறதே கேபிட்டல் அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறதே ஒரு முதல் படி வெற்றி தான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் ப்ராஃபிட்டில் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளோட கேபிட்டலை எக்காரணத்தை கொண்டும் லூஸ் பண்ணிடக்கூடாது. அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஐ திங்க் மார்க்கெட் வந்து ஓவரால் புட் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒப்பீனியன் இருக்குது. பார்ப்போம் மண்டே என்ன நடக்குதுங்கிறது மண்டே தான் தெரியும். மண்டே பார்ப்போம். மண்டே மார்னிங். இப்போ சண்டே ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் 8 மணிக்கு. மண்டே மார்னிங் என்ன நடக்குங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. திங்கக்கிழமை நான் ட்ரேட் பண்ணுறத அப்டேட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.